சிலம்பரசன் இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் உருவான ஈஸ்வரன் படத்தில் நடித்துள்ளார். உடல் மெலிந்து புதிய தோற்றத்தில் மாறியுள்ளார். சென்ற மாதம் துவங்கிய ஈஸ்வரன் படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து 40 நாட்கள் நடைபெற்றன. இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் சிலம்பரன் ஈஸ்வரன் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் தீபாவளி பரிசுகளை வழங்கினார். இப்படத்தில் பணியாற்றியவர்கள் 400 பேருக்கும் 1 கிராம் தங்கம், வேட்டி, சேலை, இனிப்புகள் என தீபாவளி பரிசு வழங்கி அனைவரையும் மகிழ்வித்தார். மேலும் படத்தில் நடித்த துணை நடிகர்கள் 200 பேருக்கு வேட்டி, சேலை, இனிப்புகள் வழங்கினார். அனைவரும் சிம்புவுக்கு நன்றி தெரிவித்தனர். வடிவமைப்பாளர் சத்யா பல்வேறு திரையுலக பிரபலங்களை வித்தியாசமான ஆடைகள் கொடுத்து போட்டோ ஷூட் செய்து வருகிறார். சமீபமாக விவேக் வைத்து எடுக்கப்பட்ட போட்டோ ஷூட் புகைப்படங்கள் வெளியானது. அதுவும் சமூக வலைதளத்தில் வைரலானது. விவேக்கின் போட்டோஷூட் புகைப்படங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு நடிகர்களுடன் அவரை ஒப்பிட்டு கருத்துக்களை பகிர்ந்து வந்தார்கள். விவேக் தனது ட்விட்டர் பதிவில், அன்பு ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள், எனது சமீபத்திய போட்டோஷூட் படங்கள் பார்த்துவிட்டு ஹீரோக்களுக்கு போட்டியாக விவேக் என்று செய்தி வருகிறது. நான் யாருக்கும் போட்டி அல்ல, யாரையும் யாருடனும் ஒப்பிடல் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். தமிழில் கற்க கசடர படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர் ராய் லட்சுமி. அதனைத் தொடர்ந்து முன்னணி படங்களில் நடித்து பிரபலமானார். தற்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் சில படங்களில் நடித்து வருகிறார். சமூக வலைதளங்களில் அடிக்கடி புகைப்படங்களை வெளியிடுவார். இவரது தந்தை ராம் ராஹ்பாகி சமீபத்தில் காலமானார். அப்பா, நான் உங்களை மிஸ் செய்கிறேன். என்னால் இந்த இழப்பிலிருந்து எப்போதும் மீண்டு வரவே முடியாது. ஆனால் இந்த இழப்புடன் வாழ கற்றுக்கொள்வேன். உங்களைப் போல என்னை யாராலும் நேசிக்க இயலாது அப்பா. என் அப்பா இருந்தார் என்று நான் சொல்லும்போது என் இதயம் மிகவும் வலிக்கிறது. நீங்கள் எப்போதும் எங்களுடன் இருப்பதாகவே உணர்கிறோம். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்பா. எங்கள் இதயங்களில் எப்போதும் உங்கள் மீதான நேசம் இருந்து கொண்டே இருக்கும் என்று ராய் லட்சுமி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். முன்னணி நடிகையாக வலம் வந்து ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் சமந்தா. இவர் தமிழில் மட்டுமல்லாமல் பிற மொழிகளிலும் பல படங்களில் நடித்து வருகிறார். சமந்தா கொரோனா காலகட்டத்தில் படப்பிடிப்புகள் எதுவும் இல்லாத சூழலில் தனது பல்வேறு திறமையை வெளிக்காட்டி வருகிறார். இவருக்கு நடிப்பது மட்டுமல்லாமல் ஃபேஷன் டிசைனில் அதிகம் ஆர்வம் இருந்ததால் தற்போது மைட்ரா என்ற ஆப் மூலம் தான் வடிவமைத்த ஆடைகளை விற்பனை செய்து வருகிறார். தற்போது தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்குகிறார். மேலும் புதிதாக ஒரு டாக் ஷோ ஒன்றையும் தொகுத்து வழங்குகிறார். மேலும் உடற்பயிற்சி குறித்து தனியாக பேசி வருகிறார். நடிகையாக நடிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு திறமைகளை தன்னுள் வைத்திருப்பதால் திரையுலகமே நடிகை சமந்தாவை பார்த்து வியக்கிறது. நக்கல் நையாண்டிக்கு பெயர் போனவர் சக்தி சிதம்பரம். இவர் இயக்கத்தில் தயாராகியுள்ள படம் பேய் மாமா. இந்த படத்தில் யோகி பாபு நடித்து அசத்தியுள்ளார். பாக்கியா சினிமா சார்பில் விக்னேஷ் எல்லப்பன் தயாரிக்கிறார். ஒளிப்பதிவு பன்னீர்செல்வம். ராஜ் ஆரியன் இசையமைத்துள்ளார்கள். நகைச்சுவை காட்சிகள் மிகுந்துள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் நடிக்க உள்ள படத்துக்கு விக்ரம் என பெயரிட்டுள்ளது படக்குழு. டீசர் ஒன்றை ஷூட் செய்து படத்தின் தலைப்பை வெளியிட்டனர். இதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. கமல் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் விக்ரம் டீசர் அறிமுக விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய லோகேஷ் கனகராஜ், படத்தின் தலைப்பு குறித்து அறிவிப்பை எப்படி வெளியிடுவது என்பது குறித்து பேசிக் கொண்டிருந்த போது, வெறும் போஸ்டராக வெளியிடாமல் ஆக்கப்பூர்வமாக வேறு ஏதாவது செய்யலாம் என்று யோசித்தோம். பிறகு இதற்காக ஒரு தனி டீசரே ஷூட் செய்யலாம் என்று கமல் சாரிடம் சொன்னேன். கொரோனா அச்சுறுத்தலால் அப்போது மிகவும் தயக்கத்துடனே சொன்னேன். நான் சொன்ன யோசனையை சொன்னதுமே கமல் சார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய மற்ற பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வந்து நடித்து கொடுத்தார். அவரது பிறந்த நாளுக்கு அவருக்கு இதைவிட சிறந்த அன்பளிப்பு கொடுத்திருக்க முடியுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார். தமிழ் சினிமாவில் 1986ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட சூப்பர் ஹிட் படம் விசுவின் சம்சாரம் அது மின்சாரம். இந்த படத்தின் 2வது பாகத்தை தயாரிக்க முடிவெடுத்த இயக்குனர் விசு அதற்கான கதை, திரைக்கதை, வசனம் ஆகியவற்றை அவரே உருவாக்க விரும்பினார். ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சமீபத்தில் காலமானார். அதன்பின் இந்த படத்தை தயாரிக்க மக்கள் அரசன் பிக்சர்ஸ் ராஜா தயாரிக்க முன் வந்தார். இந்த படத்தை விசுவின் உதவியாளர் VL பாஸ்கர் இயக்க உள்ளார். இந்த படத்திற்கு பரத்வாஜ் இசையமைக்கிறார். இந்த படத்திற்காக விசுவின் மகள் லாவண்யா வசனம் எழுத உள்ளார். மேலும் சம்சாரம் ஒரு மின்சாரம் 2ஆம் பாகத்தில் விசுவின் கதாபாத்திரத்தில் ராஜ்கிரண் நடிக்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்திற்கான மற்ற நடிகைகள், நடிகர் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக கலக்கி வந்தவர் நமீதா. கவர்ச்சி வேடங்களில் கலக்கிய நமீதா உடல் எடை ஏறியதால் சினிமாவில் இருந்து ஒதுங்கினார். பின்னர் எடையை குறைத்து திரும்பினாலும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பின்னர் நடிப்பதை குறைத்து தீவிர அரசியலில் இறங்கினார்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தவர். அங்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காததால் பாரதிய ஜனதாவில் இணைந்தார். தற்போது மீண்டும் சினிமாவில் பிஸியாகி வருகிறார். தமிழ் மற்றும் மலையாளத்தில் உருவாகும் பவ் வவ் என்ற படத்தில் பிளாக்கர் வேடத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு திருவனந்தபுரத்தில் நடந்து வருகிறது.